உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்து ஒரே மாத காலம் தான் ஆகுது. அதுக்குள்ள உதயநிதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஈவு இரக்கமற்ற காட்டாட்சி அப்படின்னு இந்த ஆட்சியை சாடுறது. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களை விட இந்த உலகத்திலேயே யாருக்காவது காட்டாட்சி செய்யறதுக்கு தெரியுமா? காட்டாட்சியோட ஊற்றுக்கண்ணே நீங்க தான், ஆரம்பமே நீங்க தான். காட்டாட்சி தர்பார் பண்றதுல உங்களை விட PhD முடிச்சவங்க இந்த உலகத்திலே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு காட்டாட்சியை கொடுத்தவங்க உங்க அப்பா, உங்க தாத்தா. நீங்க வந்து சொல்றீங்க ஆட்சி அமைச்சு ஒரு மாசம் கூட ஆகல, இந்த ஆட்சியை பார்த்து காட்டாட்சி, ஈவு இறக்கமற்ற காட்டாட்சின்னு சொல்றீங்க. எந்த விதத்தில் இது நியாயம்? கொடநாடு பங்களாவில் உங்கள்கிட்ட வந்து 5 வருஷம் ஆட்சியை கொடுத்தாங்க. கொடநாடு பங்களாவில் நடந்த கொலையை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி தருவோன்னு வாக்குறுதி கொடுத்துங்க. உங்களால் செய்ய முடிஞ்சதா? சரி, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு நாங்கள் தண்டனை வாங்கி தருவோம்னு சொன்னீங்க. உங்களால் செய்ய முடிஞ்சதா? வேறு 500 சில்லற வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. 500 வாக்குறுதிகளை உங்களால் நிறைவேற்ற முடியல. ஆட்சியை முடிச்சுட்டு போயிட்டீங்க. ஆட்சியை சாதாரணமாக முடிச்சுட்டு போல, ஒவ்வொரு துறையும் ஊழல் லஞ்சத்தின் ஊற்றுக்கண்ணா மாற்றி வச்சுட்டு போறீங்க. ரத்தத்தில் ஓடுற அளவுக்கு, ஊழமும் லஞ்சலும் ரத்தத்தில் ஓடுற அளவுக்கு மாற்றி வச்சுட்டு போறீங்க. அடித்து உதைச்சா கூட திருந்த மாட்டான் போல் இருக்கான். அவன் லஞ்சம் வாங்குறதுல அவ்வளோ குறியாக இருக்கான். அந்த மாதிரி நான் இந்த நாட்டை கெடுத்து குட்டிச்சவரி பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்க. வந்து ஒரு மாதத்துக்குள்ளே இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒவ்வொருத்தரையும் மாற்றி கொண்டு வரதுக்கே 6 மாதம் வேணும். நிச்சயமாக 6 மாதம் வேணும். நான் சொல்கிறது வந்து இலவச திட்டங்களை அறிவிக்கிறதுக்கு மட்டும் 6 மாதம் வேண்டியதில்லை. அவர் சொன்ன இலவச திட்டங்களை கொடுக்கறதுக்கு நான் 6 மாதம் வேணும்னு சொல்ல. இந்த நாட்டை பற்றி, இந்த மக்களை பற்றி, இந்த அரசு துறையில் உள்ள லஞ்ச லாவண்யம் நிறைந்த அரசு பணியாளர்களை மாற்றி அமைக்கிறதுனாலே 6 மாதம் ஆகும். அதுக்குள்ளே 1 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே காட்டாட்சின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. உங்களை விட இந்த நாட்டில், இந்த இந்தியாவில், இந்த உலகத்தில் காட்டாட்சி பண்ணது வேற யாருமே கிடையாது. நிச்சயமாக முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சியை பற்றி நானே சில விஷயங்களை கூறியிருக்கேன். இந்தந்த விஷயங்களை, சில விஷயங்கள் இப்படி மாற்றினா நல்லா இருக்கும், அதுக்கு பேர் தான் மாற்றம் அப்படின்னு பல காணொலிகள் போட்டிருக்கிறேன். ஆனாலும் இந்த ஆட்சியை விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை, என்ன ரைட்ஸ் இருக்குது? அதான் கேள்வி. நீங்கள் என்ன சரியான ஆட்சி கொடுத்தீங்க? நீதியும் நேர்மையும் உண்மையும் லஞ்ச லாவண்யம் இல்லாத ஆட்சி கொடுத்துருந்தா நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க. நீங்கள் அந்த அளவுக்கு ஆட்சி கொடுக்கல. 5 வருஷம் மிக மோசமான, மிக மட்டமான காட்டாட்சி கொடுத்தது நீங்க தான். நன்றி உறவுகளே. பாருங்கள், பகிருங்கள், பங்களிப்பை கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி உறவுகளே.